வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. யாரு பண்ணா விக்கினா கொஞ்சம் பின்னாடி வேணா பின்னாடி காப்பாத்துக்கையா, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையா? நீங்க தயா இதை பண்ணலாம். யாரு பண்ணா விக்கினா கொஞ்சம் பின்னாடி வேணா பின்னாடி காப்பாத்துக்கையா, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையா? நீங்க தயா இதை பண்ணலாம். எங்களுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும். கவர்மெண்ட் எல்லாரும் கட்சிக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு வழியை கொடுங்க, அது போதும். நாங்க வேற எதுவும் கேட்கல. மகேஸ்வரி சார், எங்க பேர் மகேஸ்வரி. 300 பேர் இருக்கோம் சார், 300 பேர் இருக்கிறோம். 300 பேர் இதை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். எங்க குழந்தைங்க குட்டிக்கும் எல்லாரும் வேர்க்கல்ல பழம் எல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி நாங்க வியாபாரம் பண்றோம். சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்றோம் சார். இந்த வியாபாரம் பண்ண எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆமா, அனுமதிக்கணும். அனுமதி கேட்கிறோம். அந்த மாதிரி பொருள் எதுவும் விற்க கூடாது, கொல்லக்கூடாது, கடைங்களுக்கு தான் இங்க அனுமதி இருக்குதுன்றாங்க. நாங்க யார பாக்கணும் கேட்டா அந்த அதிகாரி பாரு இந்த அதிகாரி பாருன்னு சொல்றாங்களா கண்டி எங்களை யாரும் இன்னும் எதுவும் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு பெருங்குளத்தூர்ல பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் கூட எங்களுக்கு நிக்கல. காலையில இருந்து எல்லாருமே வயசானவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாமே இருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் பழப்பே. நாங்க இதை விட்டா நாங்க சாவறதா எங்களுக்கு வழி. நாங்க ஒருத்தவங்க கிடையாது, 300 பேர் புருஷன் இல்லாத பிள்ளைங்க இல்லாத எல்லாமே வாழறோம். வயசானவங்கல இருந்து நாங்க பிறந்ததுல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் நம்பி இருக்கோம். எங்க அம்மா ஆயா தாத்தா எல்லாருமே அப்படிதான், எல்லாருமே இதுல தான் அடங்கி இருக்கிறோம். நாங்க இங்க கேட்டோம், பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க வியாபாரம் பண்ணலாமா கேட்டதுக்கு நாங்க பாரி ரேஞ்சில் நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். நாங்க இங்க அனுமதி கிடையாது. பெருங்குளத்தூர்ல வியாபாரம் பண்றோம். பெருங்குளத்தூர்ல வியாபாரம் பண்றோம். எல்லாம் பழைய வியாபாரம் தான் பண்றோம். வெள்ளரிக்காய், வேர்க்கல்ல அமைச்சர்கிட்ட நாங்க வியாபாரம் பண்ணணும். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு தான் தொழில், வேற எதுவும் தொழில் கிடையாது. இதுலதான் நாங்க விக்கணும். எல்லா பஸ்ஸும் இங்க வந்துருச்சு. நாங்க கேட்டோம் வியாபாரம் பண்ணதுக்கு. நாங்க கேட்டதுக்கு இங்க அனுமதி கிடையாதுங்க. நாங்க ஃபாரி ரேஞ்சில் நாங்க வியாபாரம் இங்க கட்டி வச்சிருக்கிறோம். லட்சக்கணக்கில் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இது அனுமதி கிடையாது. நீங்க வேற யாருன்னா பெரிய ஆளை பாருங்கன்றாங்க. யாரை பார்த்தாலும் அவங்கள பாருன்றாங்களே. எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவு வரல. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் காலில் விழுந்து பெண் வியாபாரிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தங்களை வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். தற்போது இந்த புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்று முதல் தென் மாவட்டங்களுக்கு அனைத்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமைச்சர் நேரடியாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 6வது மற்றும் 7வது நடைமுறையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது யாரும் எதிர்பார்த்த நேரத்தில் அங்கு பணியில் இருந்த, அதாவது அங்கிருந்த ஒரு பெண்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென அமைச்சர் காலில் இருந்து கதறினர். இதை பார்த்த அதிகாரிகள் ஒரு பதற்றம் அடைந்தனர். அப்போது அந்த பெண்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தங்களை வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்தனர். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எங்களை வியாபாரம் செய்வதற்கு அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என ஒரு குற்றம் சாட்டினார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெருங்குளத்தூர் பகுதியில் தினத்தோறும் வியாபாரம் செய்து வந்தோம். தற்போது பெருங்குளத்தூரில் போதியமான பஸ் வராத காரணத்தால் நாங்கள் வியாபாரம் குறைவாக இருப்பது காரணத்தால் தங்களை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அனுமதிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்தனர். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் பெருங்குளத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் காலை மாலை எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதனால் பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே தங்களை
அந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து வியாபாரத்தை அனுமதிக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கரோட ஒரு கோரிக்கை விடுத்தினார் தர்ஷினி. அமைச்சரும் அவர் கோரிக்கையை ஏற்று அதிகாரியிடம் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கந்தன். எங்களுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும். கவர்மெண்ட் எல்லாரும் கட்சிக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு வழியை கொடுங்க, அது போதும். நாங்க வேற எதுவும் கேட்கல. மகேஸ்வரி சார், எங்க பேர் மகேஸ்வரி. 300 பேர் இருக்கிறோம் சார். 300 பேர் இருக்கிறோம். 300 பேர் இதை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். எங்க குழந்தைங்க குட்டிக்கும் எல்லாம் வெள்ளரி, வேர்க்கடலை, பழம் எல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி நாங்க வியாபாரம் பண்றோம். சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்றோம் சார். இந்த வியாபாரம் பண்ண எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆமா, அனுமதிக்கணும். அனுமதி கேட்கிறோம். அந்த மாதிரி பொருள் எதுவும் விற்க கூடாது, கொல்லக்கூடாது, கடைங்களுக்கு தான் இங்க அனுமதி இருக்குதுன்றாங்க. நாங்க யார பாக்கணும் கேட்டா அந்த அதிகாரி பாரு, இந்த அதிகாரி பாருன்னு சொல்றாங்களா கண்டி எங்களை யாரும் இன்னும் எதுவும் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு பெருமத்தூர்ல பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் கூட எங்களுக்கு நிக்கல. காலையில இருந்து எல்லாருமே வயசானவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாமே இருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் பழப்பே. நாங்க இதை விட்டா நாங்க சாவறதா எங்களுக்கு வழி. நாங்க ஒருத்தவங்களும் கிடையாது. 300 பேர் புருஷன் இல்லாத, பிள்ளைங்க இல்லாத எல்லாமே வாழறோம். வயசானவங்கல இருந்து நாங்க பிறந்ததுல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் நம்பி இருக்கோம். எங்க அம்மா, ஆயா, தாத்தா எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே இதுல தான் அடங்கி இருக்கிறோம். நாங்க வந்து இங்க கேட்டோம், பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நாங்க வியாபாரம் பண்ணலாமா கேட்டதுக்கு, நாங்க பாரி ரேஞ்சில் நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். நாங்க வந்து இங்க அனுமதி கிடையாது. பெரங்குளத்தூர்ல வியாபாரம் பண்றோம். பெரங்குளத்தூர்ல வியாபாரம் பண்றோம். எல்லாம் பழைய வியாபாரம் தான் பண்றோம். வெள்ளரிக்காய், வேர்க்கடலை. அமைச்சர்கிட்ட நாங்க வியாபாரம் பண்ணணும். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு தான் தொழில், வேற எதுவும் தொழில் கிடையாது. இதுலதான் நாங்க விக்கணும். எல்லா பஸ்ஸும் இங்க வந்துருச்சு. நாங்க வந்து கேட்டோம் வியாபாரம் பண்ணதுக்கு. நாங்க கேட்டதுக்கு இங்க அனுமதி கிடையாதுங்க. நாங்க ஃபாரின் ரேஞ்சில் நாங்க வியாபாரம் இங்க கட்டி வச்சிருக்கிறோம். லட்சக்கணக்கில் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இது அனுமதி கிடையாது. நீங்க வேற யாருன்னா பெரிய ஆளை பாருங்கன்றாங்க. யாரை பார்த்தாலும் அவங்கள பாருன்றாங்களே. எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.